இதோ மோடியே சொல்லிவிட்டார். திமுகவிற்கு முடிவுரை எழுதிய சம்பவம் இனி ஆண்டவனே நினைத்தாலும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற்ற முக்கிய அரசியல் கூட்டத்தில் அதிமுக, பாமக, அமமுக, தமாக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பங்கேற்றன. இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய உரை அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. மக்கள் வெள்ளம் அலைக்கடல் போல திரண்டிருந்த போது தமிழ்நாட்டின் அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறி என பிரதமர் மோடி தெரிவித்தார். இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஒரு தெளிவான செய்தியை அளிக்கிறது என்றும் தமிழ்நாடு தற்போது மாற்றத்திற்கு முழுமையாக தயாராகிவிட்டதாகவும் அவர் கூறினார். திமுக அரசின் ஆட்சியில் மக்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் அந்த மோசமான ஆட்சியிலிருந்து விடுபட தமிழக மக்கள் துடித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சித்து பேசியது வழக்கமான அரசியல் குற்றச்சாட்டை தாண்டி தமிழக அரசியலில் ஒரு பெரிய திருப்பத்தை குறிக்கிறது என்றே பார்க்கப்படுகிறது. திமுக அரசு ஊழல், குடும்ப அரசியல், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போன்றவற்றில் முழுமையாக தோல்வியடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மக்கள் நலன் புறக்கணிக்கப்பட்டு அதிகாரம் சில குடும்பங்களின் கையில் மட்டுமே சூழ்கிறது என்றும் திமுக அரசின் செயல்பாடுகள் தமிழகத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கு தடையாக உள்ளன என்றும் மோடி தெரிவித்தார். மாற்றம் அவசியம் என்ற கோஷத்தை முன்வைத்து தமிழக மக்கள் இப்போது திமுக அரசியலில் இருந்து விடுபட்டு வளர்ச்சி சார்ந்த அரசியலை தேர்வு செய்ய தயாராக உள்ளனர் என்ற நம்பிக்கையும் அவர் வெளிப்படுத்தினார். இந்த சூழலில் பிரதமர் மோடியின் தமிழக வருகை சாதாரண நிகழ்வாக அல்ல. என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை நோக்கி நகருகிறது என்பதற்கான அரசியல் அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது. இதுவரை மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இருந்த இடைவெளியை மாற்றி நேரடியாக மக்களிடம் பேசுவதன் மூலம் என்டிஏ தனது பிடிப்பை வலுப்படுத்தும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியுள்ளது. மோடியின் பேச்சுகளில் மத்திய அரசின் திட்டங்கள், வளர்ச்சி, கட்டமைப்பு, வசதிகள், வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு வளர்ச்சி அரசியல் என்ற கோட்பாட்டை தமிழக மக்களிடம் வலுவாக கொண்டு சேர்க்கும் நோக்கம் தெளிவாக தெரிந்தது. மேலும் திமுக மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்த அவர் மக்கள் திமுகவை சிஎம்சி என அழைப்பதாக கூறி அது கரப்ஷன், மாஃபியா, கிரைம் ஆகியவற்றை அதிகரிக்கும் அரசை குறிக்கிறது என விமர்சித்தார். திமுகவை வேரோடு அகற்ற வேண்டும் என்ற முடிவை மக்கள் ஏற்கனவே எடுத்துவிட்டதாகவும் அவர் கூறினார். மொத்தத்தில் பிரதமர் மோடியின் இந்த தமிழக வருகையும் திமுக மீது அவர் வைத்த கடும் விமர்சனங்களும் இந்த முறை தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி அமையும் என்ற அரசியல் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வகையிலேயே அமைந்துள்ளன. திமுக மீது மக்களிடையே உருவாகி வரும் அதிருப்தியை அரசியல் வலமாக மாற்ற என்டிஏ முழு வீச்சில் செயல்பட தொடங்கியுள்ளது என்பதையும் மோடியின் நேரடி வருகை அந்த முயற்சிக்கு ஒரு பெரிய ஊக்கமாக அமைந்துள்ளது என்பதையும் இந்த பேச்சு தெளிவாக காட்டுகிறது.